ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிம்பிள் குக்கிங் எஸ்எம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹனி சில்லி பன்னீர். வாங்க விடியக்குள்ளே போகலாம். முதல்ல பவுல்லையும் பிளேட்லேயும் மைதா மாவு போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, ரெண்டுலேயுமே சோள மாவு போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் நான் அளவு பார்க்க மாட்டேன், கையாலே அள்ளி போடுவோம். உப்பு எண்ணெய் எல்லாத்தையுமே அப்படியே அளவு தெரியும் எனக்கு. ஸ்பூன்லாம் அளவு வச்சு நான் பண்ண மாட்டேன், எனக்கு இதுவே நல்லா வந்துடும். இப்போது சில்லி பவுடர் வீட்டில் அரைச்சி தான் போடுவோம். இப்போ இல்லை, தற்செயலாக இதை போடுறேன். சக்தி மசாலா போடுறேன். நான் எப்போயும் வீட்டில் அரைச்சி வைப்பேன், பட் இப்போ இல்லை. ஓகே, சக்தி மசாலா நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா எப்போயும் கடையில் தான் வாங்குவோம். சக்தி, கரம் மசாலா, சக்தி எல்லாம் சக்தி ப்ராடக்ட் தான். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமு, இப்போ பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, அதனால் இப்போ செய்கிறோம். இது இப்போ வெறும் மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லிக்விடாக தோசை சைஸில் நம்ம தோசை அளவு மிக்ஸ் பண்ணலாம். பிறகு நான் அளந்துலாம் எடுக்கல. தண்ணி மாவு எதையும் அளக்க மாட்டேன். மிளகாத்தூள், தண்ணி எதையும் அளக்கிறதில்ல, அப்படியே தான். இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து இந்த பன்னீர் சில்லி ட்ரை பண்ணுறேன். நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக பண்ணக்கூடாது. இப்போ பன்னீர் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா இதில் டிப் பண்ணிவிட்டு இதில் போட்டு திரும்பவும் இதில் டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் இதில் டிப் பண்ணணும். எண்ணெயில் போட்டாச்சு. ஐயோ, அந்த வானில் வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. இது பாருங்க. இந்த ட்ரை மாவில் தொட்டு, லிக்விடில் தொட்டு, திரும்பி ட்ரையில் தொட்டு, திரும்பி தட்டிட்டு இப்படி தட்டிட்டு அது கூட போடணும். இது பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம பொரிச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே மசாலாலாம் போட்டு எடுப்போம். இருக்கிற எண்ணெய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அது அடியில் போய் தங்கிடும், அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம்.
சோயா சாஸ் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் மேகிது அப்புறம் இப்போ சில்லி சாஸ், சைனீஸ் சில்லி சாஸ். பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், 1 மினிட். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இதை போடணும். இல்லைன்னா ஜெல்லியாக ஒட்டிப்பாங்க. 1 மினிட் அதை வதக்கினாலே போதும் அந்த சாஸில். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதான், டீஸ்பூன். இந்த கொஞ்சம் சாஃப்டாகிடும். சுடு தண்ணி இது. இப்போ ஹனி போட்டுக்கலாம். ஹனி சில்லி ஃப்ரைடு தானே இது. ஹனி போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் போதும். நான் ஸ்பூனால் அளக்க மாட்டேன், சொன்னேன் இல்லையா, அதே தெரியும் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் எவ்வளோன்னுட்டு. பேர பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. பேர பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க. மழை வருது வெளியில். அந்த சமயத்தில் இது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட பிள்ளைங்களுக்கு. இது மேலே கொரியண்டர் கட் பண்ணி தூவி விட்டுடலாம். நல்லாயிருக்கும். பசங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க மழையில். உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இது மேலே வந்து கொத்தமல்லி, கொரியண்டர் தூவிக்கலாம். தூவிட்டு இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.